தமிழக வெற்றி கழகத்துல ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டிவிகேனா என்ன டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அது பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வு உரிமை கட்சியா? இல்ல தமிழக வெற்றி கழகமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டிவிகே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடுறாரு. அடுத்தவன் பெத்து போடுற பிள்ளைக்கு தான் அப்பனாகிறேன்னு சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் அப்பன், நான் தான் அப்பா, நான் தான் அப்பான்னு ஒரு பக்கம் சர்ச்சை போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த மொழியின் மூலமாக ஆரம்பிக்க முடியும் பொழுது இதற்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதி கிடையாதுன்றதான் விஜயோடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இப்போ அந்த விஷயத்துக்கு தான் ராசா பார்த்தீங்கன்னா எச் ராஜா, வானதி சீனிவாசன், அதே மாதிரி தமிழிசையெல்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்கள் படத்துலலாம் இப்படிலாம் பாட்டு வைக்கிறீங்க, அப்படிலாம் வைக்கிறீங்க, இப்படிலாம் வைக்கிறீங்க, விஜய் எதிர்க்கிறாரு, பயங்கரமாக சீன் போடுறாங்க. ஒரே விஷயம் தான் அவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய பற்றி, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். ஹிந்திக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. நீங்கள் காய்ச்சின பாயாசத்தை நீங்களே நல்லா நக்கி சுவைத்து சாப்பிடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய வேலை எடுபடாது. ஆளாளுக்கு இப்போ ஆனா ஊனா விஜய் விஜய் விஜய்னு எல்லாரும் விஜயை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு வேலையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. நம்மளுக்கு நீ ஒருத்தன் இல்லை 1000 பேர் வந்தாலும் விஜயை நீங்கள் நெருங்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பல அடுக்குகளை தாண்டி தான் நீங்கள் விஜய் நேரடியாக சென்று போக முடியும். அப்பான்ற வார்த்தையை கிட்டத்தட்ட அருவருக்கத்தக்க வார்த்தையாக மாற்றிடுவாங்களோன்னு நீங்கள் ஒரு பயமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பான்றது தான் முதல் அடையாளம். ஹீரோவே அப்பா தான். எல்லா மகளிரும் தன்னை அப்பாவாக கூப்பிட்றது பெருமிதமாக இருக்கிறதுன்னு போஸ்ட்லாம் அடிக்கிறாங்க. அப்போ பெண்கள் மட்டும்தான் உன்னை அப்பான்னு கூப்பிடணும், ஆம்பளைங்க கூப்பிட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வெறும் பெண்களுக்கான அப்பாவா நீங்கள்? இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. 14 வயசுலாம் என்ன இருக்கும்? 8th தான் படிக்கிற பிள்ளை. சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வர வைத்து அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. நீ அண்ணன்றீங்க, ஒரு பக்கம் அப்பான்றீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை நாசம் செய்வதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் காவல்துறையும் உங்கள் சட்ட ஒழுங்கும் தடுக்காமல் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலான்னு நீங்கள் கேள்வி எழுப்புறாங்களே. இன்றைக்கி சிவி சண்முகம்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஸ்டாலினுக்கு எதிராக பொழுது. உதயநிதி அவர்கள் முதல்ல ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறார். ஆனால் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? என்ன சார் எப்படி இருக்கீங்க கேட்டால் கண்ணாடி போடுறீங்க. ஆக நலமாக உள்ளேன். ஆரம்பிக்கலாமா? தக்கிட்ட தாக் தீன் அப்படின்ற மாதிரி போகலாமா சார்? ஆமாம். ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலமைச்சரே இது போன்ற சில விளம்பரத்துக்காக சில வேலைகள் செய்வது தான் வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சார், தமிழக வெற்றி கழகத்தில் வருகின்ற 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு ஒன்று நடத்த போகிறாங்க. இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க? இதில் யாராவது முக்கிய புள்ளி திரும்ப கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்லை விஜய் தலைமையிலே இந்த பொதுக்குழு நடக்குமா? எப்படி சார் இது? மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது தான் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம். விஜய் அவருடைய தலைமையில் தான் இது நடக்கப் போகிறது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவருடைய அந்த மாநாடு ஒரு திருவிழா கொண்டாட்டம் புகுந்ததோ அதுபோல் இது ஒரு வெற்றி கொண்டாட்டமாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மாவட்ட ரீதியாக எல்லா பொறுப்பாளரும் போட்டாங்க. ஸோ அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லோரையும் வரவேற்று கிட்டத்தட்ட இந்த கட்சியுடைய ஓராண்டு நிறைவு பெற்றதையும் கொண்டாடுவதற்காகவும் இதை தாண்டி இந்த கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம், 2026க்கான தேர்தல் யுக்திகளை எதுபோல் கையாள போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்வது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் மீண்டும் டிவிகேல இணைகிறார். ஏற்கனவே சிடி நிர்மல்குமார் சேர்ந்து அவர் ஐடி விங்கில் இருக்கிறாரு. இவர் நேரடியாக கட்சிக்குள்ள ஒரு அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நபர் அண்மையில் இந்த கட்சியில் இணைவதற்கான தரவுகள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2026 இவர்களோடு சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பெருவாரியாக சிறுபான்மையுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக விஜயை தான் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் சிறுபான்மைக்காக எந்த நலனும் செய்யாத திமுக ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டே இருந்தது. இவர்கள் வேறு வழி இல்லாமல் அதிமுகவை புறம் தள்ளதுக்கான காரணமே அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்து அதிமுக தொடர்ச்சியாக பயணம் பண்ணதுடைய விளைவாகத்தான் அவர்களை சிறுபான்மை நம்பாமல் போனிருக்காங்க. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவிலிருந்து ஒருபோதும் பிஜேபியோட போக மாட்டேன், சிறுபான்மைக்காக நான் நிற்பேன் ஒரு பக்கம் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் அது முழுமையான நம்பிக்கை பெறாத ஒரு காரணத்தினால யாரும் அந்த பக்கம் செல்வதற்கு தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு திமுகவை முற்றிலுமாக சிறுபான்மையை புறக்கணிக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பாக சிறுபான்மைக்கும் தலித்துகளுக்கும் மிக பேராபத்தாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனாக்கா திமுகவாக தான் இருக்கிறது. இன்னும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மனித இனத்திற்கே ஒரு பேராபத்தாக தான் இன்றைக்கி மாறிக்கிட்டுன்னு வருதுங்களேன். அடுத்து இன்றைக்கு அதிமுகவிலிருந்து நீங்கள் விஜயோடைய கட்சியில் மிக முக்கியமான ஒரு நபர் வருவதற்கான ஒரு முனைப்பு எடுத்துட்டாங்க.
நாம் தமிழர்லேருந்து 2 நபர்கள் மிக முக்கியமாக வந்து இணைவதற்கான தகவல் இருக்குது. அதை என்கிட்டயும் நேரடியாகவே அவங்க பேசினது. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. தாராளமாக போங்க. நான் சொன்னது அதுதான். அதே போல் அதிமுகவில் நான் சொல்லக்கூடியது மிக முக்கியமான மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் வந்து அதிமுகவில் இணைகிறாங்க. ஸோ விஜயை நோக்கி எல்லா கட்சி நபரும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் 26க்கு முன்னாடியே இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 26ல் மிக மிக முக்கியமான நபர்களாக இணைவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு திருவிழாவாகத்தான் பார்க்கப்படுகிறது. நம்ம இந்த தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை இனி மாற்றுவதற்கான ஒரு முனைப்பான ஒரு வேலையை செய்ய போகிறோம். இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராமையே மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க பொழுது நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போகணும். இப்போ 28 விங்கு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த விங்கெல்லாம் எப்படி செயல்படும், என்ன மாதிரியான திட்ட வடிவம் கொண்டு போகணும், நீண்ட நெடிய காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவாக இருக்கிறது, நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும், ஒரு அரசியலாக நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் பொழுது அரசியலை எப்படி அரசியலாக எதிர்கொள்வது, எப்படி வந்து இருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சிகளையே இந்த ஆளுங்கட்சியை எப்படி நம்ம சமாளிப்பதுன்ற பல யுக்திகள் கையாளப்பட போகிறது பொழுது இன்றைக்கு விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயம் தமிழ்நாட்டில் இனி வந்து பார்த்திங்கனாக்கா டிவிகேவை தவிர்த்து விட்டு ஒரு அரசியல் நகர்வு என்பது ஒருபோதும் நகராது. விஜயை தவிர்த்து விட்டு நகர்வதற்கான வாய்ப்பே இல்லை. விஜய் மீது எவ்வளவு பெரிய களங்கத்தை நீங்கள் கற்பிக்க முயற்சி எடுத்தாலும் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க முடியாதுன்றது நம்பர் 1. நம்பர் 2, இவர்கள் பேசக்கூடிய விமர்சனம் எதற்குமே விஜய் வந்து ரியாக்டே பண்ண மாட்டார். சின்ன பசங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, பசங்க தான் வச்சு உங்களை அடித்து சம்பவம் செய்வதற்கான ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்களுக்கு வந்து ஓப்பனாக விட்டுட்டாங்க. அதாவது கட்சியில் உள்ள நபர்கள் கிடையாது. கட்சியில் உள்ள நபர்கள் அவர்கள் அரசியல் ரீதியாக அடிக்கிறது இருக்குல்ல, பதவி இல்லை, எந்த பொறுப்பும் கிடையாது, எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து பேக்ரவுண்டில் நின்று வேலை செய்கிறாங்க தெரியுமா, விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்களாக இருந்து அந்த தம்பிகள் தங்கைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய் குறித்து ஒரு சிறிய விமர்சனமோ ஒரு ஏளன பேச்சோ நீங்கள் எல்லாம் பேசுனீங்கன்னாக்கா வச்சு பிரித்து மேயக்கூடிய வேலையை அவர்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து விஜய்க்கு அரணாக நிற்கக்கூடிய பல நபர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் விஜய் அவர்களை பல கட்டத்தை தாண்டி தான் வந்து தொடவே முடியும். இன்றைக்கி ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்கல்ல, இன்றைக்கு ஒய் பிரிவு விஜய் அவர்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்க Z+ பாதுகாப்போடு அவர் வந்து அரியணையில் ஏறி அமர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறும் 26ல் நிச்சயமாக நடைபெறும் பொழுது இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து மும்மொழி கொள்கை எதுக்காக வந்து எதிர்க்கிறாரு, இருமொழி கொள்கையை ஏன் லைக் பண்ணுறாரு, அவர் என்ன காரணமாக இருக்குது? ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை முதல் அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் தான் இனம் அழியும் பொழுது அவருடைய வரலாறு மறைக்கப்படும் பொழுது இன்றைக்கு கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் வந்து 49 கேந்திர வித்யாலயங்கள் இருக்கிறது. 60% மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க. பிற மாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய நபர்கள் ஒரு 40% 30 தான் இருக்கிறாங்க பொழுது கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர் கிடையாது. தமிழ் பாடம் என்பது ஒரு சிலபஸே கிடையாது. கட்டாயமாக ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படித்தாக வேண்டும். இதை ரெண்டையும் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் 6வதுலேருந்து 7வதே போக முடியும். அப்போது நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ளே வந்து இன்னொரு மொழியை நீ வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எது ஹிந்தி மட்டும் கிடையாது, சமஸ்கிருதம் வரைக்கும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற. என்னுடைய நாட்டுக்குள்ளே என் மொழி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி அழிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட தமிழ் எழுத சொன்னால் தெரியல, தமிழை படிக்க சொன்னால் தெரியல, பேச மட்டும் தான் தெரியும் பொழுது அப்போ என் வரலாறு மறைந்து கொண்டே வருகிறது. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கல் தோன்ற மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்ற பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த மொழியை என்னால் பேச முடியல, நான் வருத்தப்படுறேன்னு ஒரு குரலை வித்து காட்டுவார். ஏன் மோடி அவர்கள் வந்து பிற மாநிலத்தில் போய் தொன்மையான மொழியை நீங்கள் எல்லோரும் பயிற்றுக்கொள்ளணும், எல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஏன் பிற மாநிலத்தில் தமிழை கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வரல? ஏன் ஊருக்குள்ள நீ ஏன் ஹிந்தியை கற்றுக்கணும்னு கொண்டு வர? நீ கட்டாயப்படுத்தாத, எங்களுக்கு என்ன படிக்கணுமோ நாங்கள் படிச்சுட்டு போவோம், ஹிந்தி ஃப்ரெஞ்சு என்ன வேணுமோ நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் இதை கட்டாயமாக பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது இங்கே தமிழ் காணா போயிடும். அப்போ என்ன எடுப்பான்? இங்கிலீஷில் எடுப்பான். ஃபஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்துப்பான், செகண்ட் லாங்குவேஜில் கொண்டு போய்ட்டு ஹிந்தி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ தமிழ் என்ற ஒரு மொழி அழிந்து போகும் பொழுது ஹிந்தி படித்தா பயங்கரமாக ஆகா ஓகனா இல்லைன்னா எதுக்குடா பானிபூரி விற்கிறவங்கலேருந்து நாற்று நேரவங்கலேருந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலேருந்து வட மாநிலத்துலேருந்து எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கிறான். ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த மொழியின் மூலமாக ஆரம்பிக்க முடியும் பொழுது இதற்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதி கிடையாதுன்றதான் விஜயோடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார். இப்போ அந்த விஷயத்துக்கு தான் ராசா வந்து பார்த்திங்கன்னா ராஜா, வானதி சீனிவாசன், அதே மாதிரி தமிழிசையெல்லாம் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்கள் படத்துலலாம் இப்படிலாம் பாட்டு வைக்கிறீங்க, அப்படிலாம் வைக்கிறீங்க, இப்படிலாம் வைக்கிறீங்க, விஜய் வந்து எதிர்க்கிறாருன்னு பயங்கரமாக சீன் போடுறாங்க. ஒரே விஷயம் தான் அவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய பதில், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். ஹிந்திக்கு இங்கே
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்கள் காய்ச்சின பாயாசத்தை நீங்களே நல்லா நக்கி சுவைத்து சாப்பிடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய வேலை எடுபடாது. சார், தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டிவிகேனா என்ன டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வு உரிமை கட்சியா இல்லை தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டிவிகே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து உரிமை கொண்டாடுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தவன் பெற்று போடுற பிள்ளைக்கு தான் வந்து அப்பனாகிறேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி வந்து எல்லாரும் பார்த்திங்கனாக்கா நான் தான் அப்பன், நான் தான் அப்பா, நான் தான் அப்பான்னு ஒரு பக்கம் சர்ச்சை போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. டிவிகே என்பது இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான். ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான், இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள், தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன். அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் எந்த பதிலும் வரவில்லை. இப்போதுதான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவிகே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய பின்னணி எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பின்னணிலாம் இப்போதான் வெளியில் வருதாமா? உண்மையை தானே சார் சொல்லியிருக்காரு. என்ன உண்மை சொல்லியிருக்காரு? டிவிகேனா தமிழக வாழ்வு உரிமை கட்சி தானே. தான் எதை பெற்று போட்டோம், நம்ம என்ன பேர் வச்சோன்றது பெற்றவனுக்கே தெரியலனாக்கா நம்ம என்ன சொல்கிறது? நீங்கள் தேர்தல் ஆணையத்தால் இவருக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டது TAVK. என்னது? டிவிகே கிடையாது, பாருங்க ஆதாரம் TAVK. ஸோ TAVKன்னு சொல்லி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தான் கட்சிக்கு என்ன பேர், அது என்ன அப்ரிவேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ வருஷமாக பார்க்காம இன்றைக்கி விஜய் கட்சி வந்தவுடனே டிவிகே தான் எனக்கான சுருக்கமான பேர் அப்படின்னு சொல்கிறாருனாக்கா, திமுகவோட சேர்ந்து கூட்டணியில் இருக்கும் பொழுதே இந்த திருட்டுத்தனம் வருதான்றது ஒரு கேள்வி இயல்பாக இங்கே கேட்கப்படுகிறது. ஏன்னா அடுத்தவன் பொருளை ஆட்டையை போடுறது, அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போடுறது, அடுத்தவன் வரலாற்று ஆட்டையை போடுறது, நம்மளால தான் சொந்த கட்சிக்கு என்ன பேர்னு தெரியாத ஒரு கட்சி தலைவனை வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆளாளுக்கு இப்போ ஆனா ஊனா விஜய் விஜய் விஜய்னு எல்லாரும் விஜயை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு வேலையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. நம்ம பொழுது நீ ஒருத்தன் இல்லை 1000 பேர் வந்தாலும் விஜயை நீங்கள் நெருங்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பல அடுக்குகளை தாண்டி தான் நீங்கள் விஜய் நேரடியாக சென்று போக முடியும். இந்த விஷயத்திற்கு ரொம்ப சாதாரணமாக அந்த கட்சியில் உள்ள பதவி வாங்காத விஜய்க்காக இருக்கக்கூடிய ரசிகர்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க வலைதளங்களில். எடுத்து அடி சாணி அடின்னு சொல்லுவாங்கள்ல, சாணி அடி சக்கடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவர்களுக்கு அசிங்கம். இது வரைக்கும் உன்னுடைய கட்சி பேரையே உனக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் சொந்த கட்சி பேரே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கீங்கன்னும் பொழுது அண்ணன் வேலுமுருகனுக்கு இதை விட அசிங்கம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. சார், தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து 9வது இடம் ஒதுக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க விஜய் எதிர்த்து. இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சில பேர் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. இப்போது அந்த திருநங்கையை பற்றி சோஷியல் மீடியாலலாம் ஒரு செய்தி வந்துட்டு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது கிட்டத்தட்ட அவங்களுடைய பேர் வந்து என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா நீ எதைய வித்தியான்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க டார்க் காமெடி பண்ணாதீங்க விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 9ஆம் நம்பர் சீரியல் வந்த பொழுது நான் அன்றைக்கே சொன்னேன், எள்ளு காயலாம் என்னைக்கு எலி புழுக்க ஏண்டா காயுதே நீங்கள் கொஞ்சம் விசாரிங்கன்ட்டு. அன்றைக்கி யாருமே பெரிய விசாரிக்காமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை முந்தி கொண்டு செய்தியாக போட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை வந்து விஜய் அவருடைய புகைப்படத்தை வந்து குழந்தை அணிக்கு வந்து குழந்தை முகத்தில் வந்து ஒரு பெண் குழந்தையை வந்து போட்டு அதுக்கு முகத்தில் விஜயை வச்சு போட்டுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு இந்த அம்மா வந்து ரெட் அண்ட் பிளாக்ல ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு திமுக நபர் தான். இல்லை சார், ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை சேர்ந்தவங்க தான் சொல்லப்பட்டது. கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க கிடையாது. அவங்க பேர் வந்து வித்யா. ஓகேங்களா? அவர்கள் வந்து கலாச்சார காவலர்கள். அவர்கள் எந்த மாதிரியான ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ அரைகுறையான ஆபாசமான உடை போட்டுக்கொண்டு எவ்வளோ கலாச்சார சீர்கேடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கு பிரபாகரனை இன்றைக்கு என்ன இந்த சமூக மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள். இந்த 2 பேரையும் வந்து ஒரு இனத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த நபர்களை குறித்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடப்பட்டிருக்கு. பிரபாகரனுடைய புகைப்படத்தை போட்டு முட்டை போண்டா ப்ரோ, ஆம்ஸ்டாங்குடைய புகைப்படத்தை போட்டு முட்டை போண்டா லைட் இப்படின்னு போட்டு ஒரு வலைதளத்தில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு இந்த அம்மா வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். அந்த போஸ்ட்டுக்கு இவர்கள் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன்.
ஸ்மைலி போட்டிருக்காங்க. பயங்கரமாக சிரித்து ஏளனம் பண்ணி கிட்டத்தட்ட டார்க் காமெடி பண்ணாதீங்க விஜய்னு சொன்ன நீங்கள் எந்த மாதிரி உருவக்கேலி செய்து ஒரு மாபெரும் தலைவராக ஒரு இனத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடிய 2 நபர்களை வந்து இவ்வளவு கேவலமாக ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்காங்க. ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பேர் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வலைதளத்தில் ராக்கெட்_ISRO அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த ஐடியிலேருந்து தான் இந்த புகைப்படம் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் வந்து திரும்ப வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணி சிரித்து ஏளனம் செய்து ஒரு பதிவுகள் போட்டது மட்டும் இல்லாமல் கஸ்தூரியை குறித்து பேசக்கூடியதிலும் மிக இழிவான வார்த்தை. இவர்கள் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டருடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொது வெளியில் நம்ம அதை சொல்லக்கூட முடியாது, அவ்வளவு ஆபாசன சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் திமுகவை சார்ந்து தான் எல்லா பதிவுகளையும் போட்டுக்கொண்டே வருகிறார்கள். இவங்க ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டானே ரெட் அண்ட் பிளாக் ஹார்ட் சிம்பிள் தான் போடுறது. இப்போ இந்த தமிழ் வந்து ஸ்டாப் ஹிந்தி இம்போஷன் சொல்கிறது கூட அதுக்கு கூட இவங்க ரிவிட்டிட்டு யாரை வச்சு போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டாலின் உதயநிதி வச்சு தான். இப்போ முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆளாகவும் இருக்கிறார்கள்ன்றது ரொம்ப பட்டவத்தமாக தெரியுது. விஜயை எதிர்ப்பதற்காக கடைசியில் திமுககாரன் யார் காலில் போய் விழுந்திருக்கீங்க? வித்யா காலில் போய் விழுந்திருக்கீங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் வித்யா காலில் விழுந்து தான் விஜய் எதிர்க்கணும்னா இவ்வளவு கேவலமாக தான் திமுக போய் கொண்டிருக்கிறதா, திமுக ஆதரவாளர்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்ன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. கலாச்சார காவலர்களாக நீங்கள் பார்க்கப்படுகிறீங்களா? வித்யா அவர்கள் போடக்கூடிய போஸ்ட்டு, அவர்கள் ஆடக்கூடிய ஆபாசமான நடனம், நாடகம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முகசுளிப்பை ஏற்படுத்தி பொது வழியில் சிறு பிள்ளைகளோ பெண்களோ பார்க்க முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இந்த நபர் போட்ட ஒரு பதிவுக்காக இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முந்திக்கிட்டு வந்து செய்தி போட்டேன்னா எவ்வளவு கேவலமான ஒரு அஜெண்டா பேஸில் செயல்படுறீங்க நீங்கள் விஜய்க்கு எதிராக. கடைசியில் வந்து நீங்கள் விஜய் எதிர்ப்பதாக நினைத்து யார் காலில் போய் விழுந்திருக்கிறீங்க? நீங்கள் டார்க் காமெடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பிரபாகரன் நேசிக்கக்கூடிய நபர்களும் ஆம்ஸ்டாங்கை நேசிக்கக்கூடிய நபர்களும் சரி, இது வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனையாக போகாமல் இருப்பதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை இவர் மீது எடுக்க வேண்டும். ஏன்னாக்கா நீங்கள் பிரபாகரனை இது குறித்து இழிவாக போட்ட இதுக்கு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு போட்டதாக இருக்கட்டும், அவர் வந்து முட்டை போண்டா ப்ரோவு, இது முட்டை போண்டா லைட்டுன்னு சொல்லி ஆம்ஸ்டாங்கை போட்டு இது இவ்வளோ இழிவாக மலிவாக சில வேலைகள் செய்யணும்னா இது சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும், ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய பதிவாக இருக்கணும் பொழுது அந்த ஐடி நபர் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவரை கைது செய்யணும். அதற்கு இதுபோல் கேவலமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த நபர்கள் மீதும் சட்ட ரீதியான வழக்கை வந்து பதிவு செய்து இவர்களை வந்து நீங்கள் காவல்துறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காமல் போனால் நாளைக்கு அதுவே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவோ அல்லது சமூகத்திற்குள்ள ஒரு பிரிவினையோ ஒரு சாதி ரீதியான ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் பொழுது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம். சார், இப்போது ட்ரெண்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பான்ற வார்த்தை தான் ட்ரெண்டாக இருக்குது. எதற்காக இதை கேட்குறேன்னா, முதல்வர் அவர்கள் வந்து என்ன அப்பாவாக பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன அண்ணனா நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பான்ற வார்த்தையே கிட்டத்தட்ட அருவருக்கத்தக்க வார்த்தையாக மாற்றிடுவாங்களோன்னு நீங்கள் ஒரு பயமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பான்றது தான் வந்து முதல் அடையாளம், ஹீரோவே அப்பா தான். எல்லா மகளிரும் தன்னை அப்பாவாக கூப்பிட்றது பெருமிதமாக இருக்கிறதுன்னு போஸ்ட்லாம் அடிக்கிறாங்க. அப்போ பெண்கள் மட்டும்தான் உன்னை அப்பான்னு கூப்பிடணும், ஆம்பளைங்க கூப்பிட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வெறும் பெண்களுக்கான அப்பாவா நீங்கள்? அப்படி ஒரு அப்பா உலகத்தில் இருக்காங்களா? இப்போது இதில் வந்து இவர் வந்து தன்னை வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் அண்ணனாக இருக்கிறேன்ட்டு தமிழ்நாட்டில் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவம் கேளுங்க. தஞ்சையில் 14 வயது சிறுமியை மறுபடியும் புதிதாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. 14 வயது சிறுமியை 3 நாள் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பாலியல் அனுப்புனார். 14 வயசுனா என்ன இருக்கும்? 8th தான் படிக்கும் அந்த பிள்ளை. சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வர வைத்து அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறானுங்கன்னும் பொழுது கிட்டத்தட்ட இந்த பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. நீ அண்ணன்றீங்க, ஒரு பக்கம் அப்பான்றீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளை நாசம் செய்வதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் காவல்துறையும் உங்கள் சட்ட ஒழுங்கும் தடுக்காமல் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கலான்னு நீங்கள் கேள்வி எழுப்புறாங்களே. இன்றைக்கி சிவி சண்முகம்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஸ்டாலினுக்கு எதிராக பொழுது. உதயநிதி அவர்கள் முதல்ல ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறாரானா? இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டீங்க? சினிமாவில் இருந்தீங்க, அங்கேயாவது ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு வந்தீங்களான்னா அங்கேயும் இல்லை. இன்றைக்கி அவர் மீது ஒரு வழக்கு வந்திருக்கிறது. ராமசரவணன் என்பவர் ப்ரொடியூசர். அவருடைய ப்ரொடக்ஷனில் உதயநிதி வந்து ஏஞ்சல்னு ஒரு படத்தை வந்து நடிச்சுட்டு இருந்தார். 20% படம் பாக்கி இருக்கும் பொழுது அந்த படத்தை நடித்து முடித்து கொடுக்காமல் வந்துட்டார். ஏன்னா இந்த படம் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நடித்து கொடுத்துக்கணும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட இந்த சாமி, அந்த காஞ்சனா படத்தில் வந்து கடைசியில் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு சாமி பூஜையெல்லாம் பண்ணி ஒரு டான்ஸ்லாம் ஆடுவாங்க தெரியுங்களா? அதுபோல் வந்து யாகம் வளர்த்து ஒரு டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி ஒரு விஷயம். இன்றைக்கு இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சனாதனத்தை பொறுத்து பேசிட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டதுனால அந்த படத்தில் நடிச்சு கொடுக்க மாட்டேன்னு வீம்பில் இருக்கிறாரு. அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறார்? இவ்வளோ பணம் செலவு பண்ணிக்க நஷ்டமாயிருக்கு, அதுக்கு உரிய பணத்தை கொடுங்க. இல்லை 20%னாக்கா வெறும் ஒரு 10 நாள் ஸ்காலர்ஷிப்லேருந்து படத்தை முடிச்சலான்னு சொன்னாக்கா அதுக்கும் கொடுக்காம நீண்ட நெடிய நாளாக இழுத்தடித்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்றைக்கு அந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் உதயநிதி பதிலளிக்க உத்தரவு. ஏஞ்சல் படத்தில் படப்பிடிப்புக்கு 20% முடித்து கொடுக்காததால் 25 கோடி இழப்பீடு வழங்க கோரி
பட தயாரிப்பாளர் வழக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய பண நெருக்கடி, மன உளைச்சல், அவருக்கான என்ன மாதிரியான அழுத்தம்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்றதை ப்ரொடியூசரே பல இடத்துல பதிவு செஞ்சுருக்காரு, பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்போது சினிமாக்காரனாகவும் ஒழுங்காக இல்லை, ஒரு அரசியல் நபராகவும் ஒழுங்காக கிடையாது. நீங்கள் அண்ணன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சரி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நீங்கள் அண்ணன் ஒன்றுன்றீங்கல்ல, அனிதாவை வச்சு இந்த அண்ணன் எந்த மாதிரி நாடகம் போட்டார்னு உங்களுக்கு தெரியும். இந்த முறை அனிதாவுடைய மரணத்தின் பொழுது அந்த 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 இறப்பு தினத்தன்று அனிதாவிற்கு ஒரு பதிவு போடலை, எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் கார் ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப ஜாலியான பொழுது. இவர் என்ன மாதிரி அண்ணன், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, எங்களை நாசம் செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருப்பதை அவர்களை தடுக்கக்கூடிய இடத்துலேருந்து தடுக்காத ஒரு அப்பா, ஒரு அண்ணன் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு தேவையா? நாட்டுக்கும் தேவையில்லை, வீட்டுக்கும் தேவையில்லைன்ற பொழுது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களை எங்கள் வேலை செய்ய விடுங்க. நீங்கள் இவ்வளவு மோசமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அப்பாவை முதல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த பிறகு நீங்கள் இன்றைக்கி ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? முதல்ல சீமானை சொல்லணும். எல்லாத்தையும் யாரை பாரு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அது எங்கே நிற்கிது பாருங்கள். அவர் எல்லாத்தையும் அப்பா அப்பான்னும் போது விஜய் அவர்கள் இன்றைக்கு தளபதினாலே எல்லாத்துக்கும் யார் ஞாபகம் வருது சொல்லுங்கள் பார்ப்போம். தளபதின்னு இன்றைக்கி போய் நீங்கள் பொது வெளியில் சொன்னீங்கன்னாக்கா அது விஜயை தான் குறிப்பிடும் பொழுது ஸ்டாலின் பார்த்தாரு, என்னடா தளபதி நம்ம இத்தனை வருஷம் சொன்னான்னு இப்போ தளபதினாலே வெறும் விஜயை தான் சொல்லுதுன்னு பொழுது நம்ம வேண்டாம், நம்ம அப்பாவை ப்ரொமோஷன் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு இவர் அப்பாவாயிட்டார். மகன் நான் அப்பாவாயிட்டேன், உனக்கு சின்னவர் வேணாம், நீ அண்ணனை மாறிக்கன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதை செய்யணும்னு ஒரு புரிதல் இல்லாமல் விஜய் மாதிரியே காஸ்டியூம் போட்டு கண்ணாடி போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்ன ஒரு சரி, நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஒரே வேண்டுகோள் தான், அண்ணனை உதயநிதி அண்ணன் சொல்லிட்டீங்க, எங்கள் பெரியப்பா யார், எங்கள் சித்தப்பா யார், எங்கள் சித்தி யார், எங்கள் மாமா யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதையும் அவர்கள்ட்ட நம்ம ஒரு வேண்டுகோளாக வைப்போம். சொல்லுவாரான்னு பார்ப்போம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.